ஹாய் ஆஃபீஸர்ஸ், ரீசனிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து 2019 வந்து கேட்ட கொஸ்டின் தான். நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க, இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கேள்வி பாருங்க, 1, 2, 3 அப்படிங்கிறது GOD ஆகவும், 456 அப்படிங்கிறது CAT ஆகவும், தென் அதுக்கப்புறம் DOG, EAT, EGG இதை வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான அர்த்தம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 1, 2, 3 காட் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், GODன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது 4, 5, 6 அப்படின்னா அதுக்கு வந்து CATன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 1க்கு G, 2க்கு A, 3க்கு D இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, டாக், அதுக்கப்புறம் வந்து ஈட், அதுக்கப்புறம் வந்து EGG இதுக்கு நம்ம கோடு கேட்டுருக்காங்க. சரிங்களா? டிக்கு நம்ம என்ன போடுவோம்? 3. ஓக்கு வந்து என்ன போடுவோம்? 2. அடுத்த ஜிக்கு வந்து 1. அடுத்து ஈக்கு ஏதாச்சும் இங்க கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லெட்டர்ஸை ஃபில் பண்ணிடுவோம். ஏக்கு வந்து என்ன பண்ணுவோம்? 5, டிக்கு வந்து 6. அடுத்து பாருங்க, ஈக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது, ஜிக்கு வந்து 1, 1. சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸை போய் பார்க்குறோம். 56, 411, ஐ மீன் சாரி 11 இருக்கு. இங்க லாஸ்ட்ல 11, 56 இருக்கு. இதுலயே 56, 11, இதுலயே 56, 11. நம்ம கையே வைக்க முடியாது. இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ் பிரகாரம் போகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு இ இருக்கு, இந்த இடத்துக்கு இ இருக்கு, சேம் நம்பர் தான் வரணும். அப்ப எதெல்லாம் சேம் நம்பர் வரணுங்க? இதோ இங்க 7, 7 இருக்கு, 8, 9 டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இது வராது. அதே மாதிரி இதுல 7, 8ன்னு இருக்கு, இதுவும் வராது. சோ 7, 7 இங்க 4, 4ன்னு இருக்கு. இப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுது. சரிங்களா? இந்த இடத்துக்கு தான் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது இது வந்து கண்டிப்பா தோணலாம், இல்லைன்னா தோணாம கூட போகலாம். பட் எக்ஸாம் ஹால்ல இது தோணுனா மட்டும்தான் மாஸ். இங்க என்ன ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இதுல இருக்கா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஜி போயிருச்சு 1க்கு, அடுத்து வந்துட்டு 2க்கு வந்துட்டு ஓ போயிருச்சு, 3க்கு வந்துட்டு டி போயிருச்சு, சிக்கு வந்து 4 போயிருச்சு, 5க்கு வந்து ஏ போயிருச்சு, டிக்கு வந்து 6 போயிருச்சு. ஆனா இவங்க கேட்டிருக்கிறது என்னங்க? இ கேட்டிருக்காங்க. இங்க ஆப்ஷன்ஸ்ல இந்த 4 வந்து எதுக்கு போகுங்க? சிக்கு தான் போகும். அப்போ என்ன ஆன்சரா வருங்க? 7 மட்டும் தான் ஆன்சர் வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 321, 756, 711 அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? பாக்குறதுக்கு என்னமோ சிம்பிளான ஒரு கேள்விதான். ஆனா நம்மளுக்கு இந்த ஒரு கீ பாயிண்ட், இந்த 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறது இதுக்கு போயிடுச்சு, அப்ப 7 தான் இதுக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? பிஒய்க்யூல எவ்வளவு அழகா கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சோ பிஒய்க்யூவை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு செட் வீதம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 1, 2, 3 அப்படிங்கிறது GOD, 4, 5, 6 அப்படிங்கிறது CAT. சரிங்களா? இந்த நம்பர்ஸ்க்கு இந்த லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஃபைன் பண்ணோம். இது நம்மளுக்கு கிடைச்சிரும் 3, 2, 1, இதுக்கு கிடைச்சிரும் 11. இந்த ஈக்கு மட்டும் நம்மளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தாங்களே, இந்த இ ரெண்டும் ஒரே நம்பர் தான் வரணும். அப்போ இங்க 7, 8ன்னு இருக்குன்னு வராது. அடுத்து இங்க 8, 9ன்னு இருக்கு, இது வராது. ஒன்னா வந்து ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் டி மட்டும் தான் வரும். சோ இந்த இடத்துக்கு பாருங்க 4 கொடுத்துருக்காங்க. 4 ஆல்ரெடி சிக்கு போயிடுச்சு. அப்ப 7 மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு இதை நம்ம சால்வ் பண்ணிடும். சரிங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.